இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு நவீன அணுக்கொள்கை பற்றி பார்க்க போகிறோம். நவீன அணுக்கொள்கைனா என்னென்னா, அதில் அணுக்கள் வந்துட்டு பிளக்கக்கூடியவையாகவும், ஒரு தனிமத்தோட அனைத்து அணுக்களும் அனைத்து பண்புகளிலேயும் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐசோடோப்பு. அதுக்கப்புறமா வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்கள் வந்துட்டு சில பண்புகளில் ஒன்றுபட்டு காணப்படலாம். அது ஐசோபார். ஒரு தனிமத்தோட அணுக்களை மற்றொரு தனிமத்தோட அணுக்களாக தனிமமாக்கல் முறையில் நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் ஒரு தனிமத்தோட நிறையை அதோட ஆற்றலாக மாற்ற முடியுமா? இது E=mc². இது வந்துட்டு ஐன்ஸ்டீனோட ஒரு ஃபார்முலா. இப்போ வந்து ஐசோடோப்புனா என்னென்னா, ஒரே மாதிரியான அணு எண் இருக்கும், வேறுபட்ட நிறை எண் வந்துட்டு இருக்கிற ஒரே தனிமத்தோட வெவ்வேறு அணுக்கள் தான் வந்துட்டு ஐசோடோப்பு. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு குளோரின் வந்துட்டு சொல்லலாம். குளோரினுக்கு வந்துட்டு பார்த்தா ஒரே அணு எண் இருக்குது, 17 35 37 அப்படின்றது வந்துட்டு பார்த்தா அதோட நிறை எண். ஐசோபார் அப்படின்னா என்னென்னா, ஒன்றுபட்ட நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களோட அணுக்கள் தான் ஐசோபார்கள். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆர்சனிக், அப்புறம் வந்துட்டு கால்சியம் சொல்லலாம். அப்போ இது வந்துட்டு பார்த்தா இதோட நிறை எண் 40 சேமாக இருக்குது, ஆனால் அதோட அணு எண் பார்த்தா 18 20 வேறு வேறையாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ஐசோபார்.